ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மார்க் டு ஆஃபீஸர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 11ஆம் தேதியோட, அதாவது இன்னி நாளோட கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் கிடையாது, அதாவது இது நான் பிபிடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சில நியூஸ்மே நான் விட்டுருப்பேன், பட் பிபிடியில் எல்லா நியூஸுமே கவர் பண்ணியிருப்போம், இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஐபி நியூஸு, இண்டஸ்ட்ரி and financial banking and financial and state and national world miscellaneous some other news வந்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஐபி நியூஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, அதாவது ஒரு நியூஸ் வந்து பிஐபியில் வருது அப்படின்னாலே அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்மளோட வெப்சைட்டில் பிஐபி நியூஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம். ரெண்டாவது ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் அண்ட் அதர் சர்க்குலர்ஸ் வச்சிருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மூணாவது தான் இண்டஸ்ட்ரி ஃபினான்ஷியல் அப்படின்ற மாதிரி வரும். சரி, இன்னைய நாளோட பிஐபியில் எது ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னா ஐசிஎஃப்டி யுனெஸ்கோ காந்தி மெடல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐசிஎஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எழுதிட்டு இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் ஃபிலிம், டெலிவிஷன் அண்ட் ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷன். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஐசிஎஃப்டி. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, 46வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இந்த அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் அவார்டு ரெகக்னைஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் இன்டர் கல்ச்சுரல் டயலாக் இன்ஸ்பயர்ட் பை தி மகாத்மா காந்தி ஐடியல்ஸ் ஆஃப் நான் வயலன்ஸ். இந்த அவார்டை பர்டிகுலராக எது கொடுப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த மூவிஸ்லாம் மகாத்மா காந்தியோட இந்த நான் வயலன்ஸை, அவரோட ஐடியாலஜி இருக்குல்ல, அதை போர்ட்ரே பண்ற மூவிஸுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2025 ஜூரி ஃபியூச்சர்டு குளோபல் சினிமா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அதர் அந்த நாமினேட்டட் ஃபிலிம்ஸ் இன்க்ளூடட் என்னென்ன ஃபிலிம்ஸை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்ஸ் அண்ட் சேஃப் ஹவுஸ் அண்ட் ஹனா அண்ட் ஹைலைட்டிங் ஹியூமன் ரெசிலியன்ஸ் அண்ட் சோஷியல் தீம்ஸ். இந்த மூணு படங்களும் ரொம்ப அதிகமாக ஹியூமன் ரெசிலியன்ஸ் அண்ட் சோஷியல் தீமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த மூணு படத்தை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் நியூஸ் அப்படின்றது உங்களுக்கு நம்ம பிடிஎஃப்ல தான் இருக்கும். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லா கோர்ஸுமே ஃப்ரீ தான், எக்ஸப்ட் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் நாங்கள் வந்து பெய்டில் கொடுத்துருக்கோம். மற்ற 2026 கோர்ஸுமே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் என்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ போயிட்டு ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட எல்லாத்தோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கு, போயிட்டு பாருங்க. ஓகே, இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய ஸ்டாட்டிக் டேட்டா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்த ஐசிஎஃப்டி யுனெஸ்கோ காந்தி மெடல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 3 படத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதுல எந்த ஸ்டாட்டிக் நியூஸ் அப்படின்னா, த ஐசிஎஃப்டி யுனெஸ்கோ காந்தி மெடல் இஸ் அன் ஆனுவல் ஆனர் ரெகக்னைஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் ஃபாஸ்டர் குளோபல் ஹார்மனி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இது வந்து ஒரு நார்மலான ஸ்டாட்டிக் தான். பட் இன்னைய வீடியோல இருந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் விஷயத்த அந்த நியூஸுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? ஸோ ஒரு நியூஸ் பார்க்குறோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல எது ஸ்டாட்டிக் டேட்டா, இல்லை அந்த கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம், அவங்கள சுற்றி என்ன ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோலேயே நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரைசஸ். எல்எஃபிஆர் அப்படின்றது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரைசஸ். ஓகேவா? இது வந்து இதோட டேட்டா எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பிஎல்எஃப்எஸ் அண்டர் என்ன நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த The periodic labor force survey shows India's female labor force participation rate has increased from 33.4% to the 33.7%, which is more important. இந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேபர் பார்ட்டிசிபேஷன், அதாவது பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வேலையில ஈடுபட்டிருக்காங்க இந்தியாவில் அப்படின்றது வந்து 33.4% இருந்தது. இப்போ எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னா 33.7% மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஓகேவா? இந்த growth எதை காட்டுது அப்படின்னா, ஜெண்டர் இன்க்ளூஷன் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் த சர்வே கண்டக்டட் பை த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், இந்த சர்வேவை யார் எடுத்தாது அப்படின்னா என்எஸ்ஓ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த நியூஸ்ல தெரிய வருது. ஸோ இதுல வந்து நீங்க மைண்ட்ல
நிறுத்திக்கணும். என்ன விஷயத்தை நிறுத்திக்கணும் அப்படின்னா பிஎல்எஃப்எஸ் அப்படின்றது லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பை தி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இவங்க எடுக்கிற ஒரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை டிபெண்ட் பண்ணி வரும். மந்த்லி அண்ட் குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை டிபெண்ட் பண்ணி வரும். ஓகேவா? சரி, இந்த பிஎல்எஃப்எஸ் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மினிஸ்ட்ரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை நடத்துறாங்க. பிகாஸ் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர் வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்கும் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது நேஷனல் லீகல் சர்வீஸ் டே ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இஸ் அ தீம். ஓகேவா? ஸோ நவம்பர் 9 சரி, என்ன இது இம்பார்ட்டன்ட் டே முன்னாடியே கொண்டு வரீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ பிஐபி நியூஸ். ஸோ பிஐபி நியூஸை எப்பயுமே நம்மளோட சைட்ல பிஐபியில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். அன்லெஸ் ஏதாவது சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிடுவோம். இம்பார்ட்டன்ட் டேஸ்லையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். பட் பிஐபியில் வர இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. சரி, நவம்பர் 9 என்ன டேவாக கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீசஸ் டே அப்படின்றத கொண்டாடுறாங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்றதா. எந்த வருஷத்துல, அதாவது இது எதுக்காக கொண்டு வராங்க? நேஷனல் லீகல் சர்வீஸ் டே marks the implementation of the Legal Service Authorities Act 1987. ஓகேவா? ensuring free legal aid to the marginalized group. எல்லாருக்குமே இந்த ஃப்ரீயா லீகல் அதாவது ஃப்ரீயா லீகல் அட்வைஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்துக்கான நாள் தான் இந்த 9 நவம்பர் மாதம். ஓவர் 44 lakh people benefited from the legal services in a recent year with the Lok Adalat resolving over 23 crore. So Lok Adalat அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ 23 கோடி கேசஸ் வந்து இந்த லோக் அதாலத் மூலம் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 44 லட்சம் மக்கள் வந்து இந்த லீகல் சர்வீசஸால பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரணும். சரியா? இந்த இதுல எந்த விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா லீகல் எய்டு, அதாவது இதோட தீமை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ லீகல் எய்டு, justice, access for everyone. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து தீமு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம வந்து இண்டஸ்ட்ரி நியூஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளவு தானு கேட்டா இன்னும் 2 நியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 நியூஸ் நீங்க பிடிஎஃப்ல போனீங்க அப்படின்னா தாராளமா அதில் படிச்சுக்கலாம். பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் தான் நம்ம டெய்லி கவர் பண்ண முடியும். ஓகே, சரி, இண்டஸ்ட்ரி நியூஸ் போயிடலாம். சிஐஎல் அண்ட் டிவிசி 21,000 கோடிக்கு வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். எதுக்காக? கோல் இந்தியா லிமிடெட் சிஐஎல் அப்படின்றது இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா கோல் இந்தியா லிமிடெட் இதை வந்து மென்ஷன் பண்றாங்க. அஸ் பார்ட்னர் வித் தாமோதர் வேலி கார்பரேஷன். டிவிசி அப்படின்றது என்ன அப்படின்னா தாமோதர் வேலி கார்பரேஷன். இவங்க 2 பேரும் 21,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை ஜார்க்கண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் யூனிட்ஸ் 1600 மெகாவாட்டுக்கு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. தெர்மல் பவர் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்டை வந்து ஜார்க்கண்ட்ல பில்ட் பண்ண போறாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு எம்ஓஐ மேல வச்சுக்கலாம். இந்த ஜாயின்ட் வெஞ்சர் வில் பில்ட் 2800. ஓகேவா? இந்த இடத்துல 1600 மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா பிபிடியில் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கட்ட போறாங்க. ஸோ 800 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் யூனிட்ஸ் பூஸ்டிங் இந்தியா எனர்ஜி கெப்பாசிட்டி பை தி 2031 ஃபினான்ஷியல் 32க்குள்ள இந்தியாவோட எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்காக இதை வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? சரி, இதுல ஒரு முக்கியமான ஒரு டேட்டா இருக்கு, அதாவது ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கு. அதாவது கோல் இந்தியா லிமிடெட் பொறுத்து சிஐஎலுக்கு டிபெண்ட் பண்ணி சிஐஎல் சப்ளைஸ் ஓவர் 80% ஆஃப் இந்தியா கோல். இந்தியாவோட நிலக்கரி இருக்குல்ல, இந்த நிலக்கரியில 80% வந்து இவங்க தான் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோர் இம்பார்ட்டன்டான ஒரு 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 ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் சிட்பி லான்ச்சஸ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஃபார் இந்தியா ஸ்பேஸ் செக்டர். சிட்பி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டை ஸ்பேஸ் செக்டருக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டட் டு த ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா ஸ்பேஸ் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம். ஸோ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ரைவேட் ஏஜென்சிஸ் ஃபார் launching the vehicles, launching the aircraft and satellites to our orbit. ஓகேவா? ஸோ இதுக்காக நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு சிட்பியை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெஞ்சர் கேபிட்டலாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸுக்காக வெஞ்சர் கேபிட்டலாக எந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க? ஆர்பிஐ ஆரம்பிச்சாங்களா, நபார்டு ஆரம்பிச்சாங்களா, இல்லை சிட்பி ஆரம்பிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ சிட்பி ஷுட் பி யுவர் ஆன்சர். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஃபினான்ஷியல் அப்டேட் போகலாம். இல்லை பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஸோ 20 ஸ்டேட்ஸ் ஸ்பெண்ட்ஸ் ஒன்லி 26% ஆஃப் கேபாக்ஸ் இன் தி அதாவது ஃபினான்ஷியல் 26ல அரையாண்டுன்னு சொல்லுவாங்க தமிழில்.
அரையாண்டுல இவங்க ஒன்லி 26% தான் கெபக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு த சிஏஜி. ஸோ சிஏஜி ரிப்போர்ட் இது. அஹ், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 20 ஸ்டேட் மட்டும் தான், 20 ஸ்டேட், இந்தியாவோட 20 ஸ்டேட் 26.3% அவங்க பட்ஜெட்டட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இப்போதைக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கெபெக்ஸ் செலவு பண்றதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓகேவா, வித் யூட்டிலைசேஷன் ஆஃப் 60.8% யூட்டிலைசேஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. வைல் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ரிமைன் பிலோ 40%. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 40% கீழே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க வந்து எந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, கெபெக்ஸ் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிரைவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் எக்ஸிகியூஷன். ஓகேவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கெபெக்ஸ்ல தான், ஓகே, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆகும். ஸோ அதுல மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ் 20 ஸ்டேட்ஸ் கிட்ட 26% தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் அண்ட் அசட் கிரியேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கெபெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. அது என்னன்னா அதாவது ஒரு டெஃபினேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பெண்டிங் ஆன் அசட் கிரியேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அசட் கிரியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் இந்த கெபெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற டேட்டா 26%, 20 ஸ்டேட்ஸு, தெலுங்கானா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க வித் யூட்டிலைசேஷன் ஆஃப் 60.8%. இந்த டேட்டா வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ அடுத்தது எஸ்பிஐ growth பிளான். எஸ்பிஐ டார்கெட்ஸ் குளோபல் டாப் 10 ரேங்கிங் பை 2030. எஸ்பிஐ வந்து 2030க்குள்ள குளோபலில் டாப் 10ல இருக்கணும் அப்படின்றதுல எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் கிராசிங் 100 lakh crore business milestone, SBI plans to strengthen its capital base and accelerate digital transformation. ரீசெண்ட் டைம்ல இப்போ எஸ்பிஐ வந்து எல்லா பேங்க்குமே இந்த ரிசல்ட் வந்தது, ப்ராஃபிட் ரிசல்ட் வந்தது. எல்லா பேங்க்குமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா, ஐ திங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் அவங்க நெகட்டிவ் கிடையாது, அதாவது அவங்களுக்கு லாஸ் கிடையாது. பட் போன வருஷத்தோட இந்த வருஷம் அரௌண்ட் ஒரு 40% கிட்ட கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கும். எத்தனை பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னு தெரியல. ஆகஸ்ட் மாதம் இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கும். அப்போயே எஸ்பிஐ வந்து ரொம்ப அதிகமாக தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட். இப்போ அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் மைல்ஸ்டோன் 100 கோடியை தாண்டதுனால 2030க்குள்ள டாப் 10 பேங்கா வரணும். இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசி பேங்க் மட்டும் தான் அந்த டாப் 10ல இருக்காங்க. குளோபல் லெவல்ல இருக்காங்க, நாட் டாப் 10, தப்பா சொல்றேன், குளோபல் லெவல்ல இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரி, அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான ஸ்டாட்டிக் டேட்டா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் எதுன்னு கேட்டா எஸ்பிஐ குரூப்ஸ் மட்டும் தான். அது மைண்ட்ல எடுத்துக்கோங்க. சரி, அடுத்தது ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி ஒரு நியூஸ். ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எம் சர்க்கிள் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னா, முக்கியமா உமன் என்டர்பிரனர்ஸ்க்காக. ஸோ பெண்கள்ல பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்களே அவங்களுக்காக. சரி, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஹஸ் லான்ச்ட் எம் சர்க்கிள், அண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் உமன் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட். பெண்களுக்கான ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எம் ஃபார் மகிழா சர்க்கிள் அப்படின்றாங்க. எம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கேள்வி வரும். மகிழா கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து எம் சர்க்கிள் அப்படின்ற ஒரு உமன் சென்ட்ரிக் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல எம் அப்படின்னா என்ன, மகிழா அப்படின்றது உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஃபார் அன்ரிசர்வ்ட் செக்டர்ஸ். ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா என்ன அப்படின்றத நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்தது நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் ரிலேட்டடா போயிடலாம். அகைன் கர்நாடகா. நேத்தி ஒரு கர்நாடகா நியூஸை பார்த்தோம். எத்தனை பேர் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. கர்நாடகா வீடியோ வந்து கர்நாடகா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கும் கர்நாடகா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் அ மென்சுரல் லீவ் பாலிசி. ஓகேவா, ஸோ பெண்களோட மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு லீவ், அதாவது 12 லீவ் அலோகேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 12 லீவ்ஸ் பர் இயர், 1 பே, அதுவும் பெய்ட் லீவ். ஓகேவா, ஒரு பெய்ட் லீவ். ஸோ இயர்லி 12 லீவ்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க, விச் இஸ் குட். நம்ம வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நல்ல ஐடியா, நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நம்பவே மாட்டீங்க, 1992ல பீகார் வந்து இந்த மென்சுரல் லீவை வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்க கர்நாடகா வந்து அவங்க ஸ்டேட்லயே கொடுத்துருக்காங்க. ஈவன் ஐடி, பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லீவை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா
1992ல பீகார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் ஒரு குஜராத்தை பத்தின ஒரு நியூஸ் பார்க்க போறோம். குஜராத் லான்ச்சஸ் ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். இது எதுக்காக? குஜராத் ஹஸ் லான்ச்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் project to study the genetic diversity and health patterns of a tribal populations. Tribal population ஓட diversity and health patterns ட்ராக் பண்றதுக்காக இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ஜினோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்றத குஜராத் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் லீட் பண்றாங்க அப்படின்னா குஜராத் பயோடெக்னாலஜி மிஷன். இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணும். ஸோ போல் நியூஸ் ஃபைல்லாம் கஜகஸ்தானை பத்தி ஒரு நியூஸ். கஜகஸ்தான் வந்து ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி, நான் இந்த வீடியோல ஆபிரகாம் அக்கார்டை பத்தி சொல்ல போறது இல்லை. ஆபிரகாம் அக்கார்ட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல யார் சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கஜகஸ்தான் அஃபிஷியலி ஜாயின் த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் அலாங் சைடு உஸ்பெகிஸ்தான். இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்ல ஆல்ரெடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அண்ட் அசர்பைஜான். இவங்க எல்லாருமே இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்ல இருக்காங்க. இது இல்லாம இப்போ வந்து கஜகஸ்தான் வந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் வித் இஸ்ரேல் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்காக தான் மட்டும் தான். ஸோ இந்த ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்றது இவங்க 2 பேருக்காக மட்டும் தான் போடப்பட்டது. த ஒரிஜினல் ஆபிரகாம் அக்கார்ட் வாஸ் சைன்ட் இன் 2020 பை தி இஸ்ரேல், யுஏஇ அண்ட் பஹ்ரைன். இந்த ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னா 2020ல 3 கண்ட்ரிஸ் வந்து போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இஸ்ரேல், யுஏஇ அண்ட் பஹ்ரைன். இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். 2020ல கொரோனா டைம் நம்மளுக்கு. சரி, ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போலாம். அனிஷ் பன்வாலா வின்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெடல் இன் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல். ஸோ ஃபர்ஸ்ட் மெடல் இதுல 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல்ல அனிஷ் பன்வாலா வந்து வின் பண்ணிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஷூட்டர் அப்படின்றத மைனர். அனிஷ் பன்வாலா அப்படின்றவர் ஒரு ஷூட்டர். இவர் எங்க வின் பண்ணிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் அந்த இடத்துல தான், அங்கதான் இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ்ல இருந்து தெரிய வருது. ஓகே, அந்த ஈவெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த ஒலிம்பிக் ஷூட்டிங் டிசிப்ளின்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ஒலிம்பிக் ஷூட்டிங் டிசிப்ளின் கேம் தான். ஸோ அதுல இவர் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா சைலேஷ் சந்திரா எலெக்டட் ஃபர்ஸ்ட் இந்தியா பிரசிடென்ட் ஆஃப் OICA. சைலேஷ் சந்திரா MD and for Tata Motors passenger vehicles has become the first Indian president of OICA. ஓகே, OICA-ஓட பிரசிடெண்டா இவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. OICA எப்போ OICA முதல்ல என்ன அப்படின்னு தெரியணும்ல, இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பாடி. ஸோ OICA மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பாடி. ஆனால் இதுக்கு ஏன் OICA அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க? சரி, ஓகே, இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பாடி இது எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ்ல இருக்கு. எப்போ வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா 19 ஃபோன் பண்ணாங்க. ஸோ இதோட MD இப்போ யாரு அப்படின்னா சைலேஷ் சந்திரா, மிஸ்டர் சைலேஷ் சந்திரா அப்படின்ற உங்கள் நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? இன்னி நாளோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ PIB, ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஓவரால் ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும். பட் நீங்கள் PDF போய் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னி நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு பாதி நியூஸ் புரிஞ்சிருக்கும். பட் இன்னும் இன்டெப்த்தாக சில விஷயங்கள் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் SBI மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இன்டெப்த்தாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸை பற்றி தெரிஞ்சிடும். நாட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் mark2officer.in இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை டெலகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ நீங்க டேரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ லைக் என்ரோல் பண்றதுல இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா டேரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க அதை உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தருவோம். ஸோ எக்ஸப்ட் ஒன் கோர்ஸ், ஒரு RC மெயின்ஸ் கோர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு நாங்கள் டெய்லி RC, அதாவது ஹிந்து எடிட்டோரியல் வருதுல்ல, அதுல இருந்து நாங்கள் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் SBI மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு நாங்கள் RC குவிசஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ 49 rupees. இது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம ஃப்ரீயாக கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இருக்கட்டும், வெக்காப்ஸாக இருக்கட்டும், ஈவன் வெக்காப்ஸில் வந்து குவிசஸ் கொடுத்துட்ருக்கோம். குவிஸுமே டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். 10 questions டெய்லி PDFலேருந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வெக்காப்ஸ் PDF பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 40+ words
இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ப்ளஸ் வெக்காப்ஸோட கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்து மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அந்த பிடிஎஃப்ல. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்கோம். கண்டென்ட் குவாலிட்டிலையும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். என்ரோல் பண்ணுங்க, பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கோ இல்லை ஒரு ஸ்டடி குரூப்புக்கோ இந்த வீடியோவையோ இல்லை நம்மளோட வெப்சைட்டையோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.